ஆசியாவிலே மிகப்பெரிய டெலஸ்கோப் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆசியாவிலேயே, இந்தியா இல்லை, ஆசியாவிலேயே மிகப்பெரிய டெலஸ்கோப் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியல சார். நம்ம ஜவ்வாது மலையில், நம்ம ஜவ்வாது மலையில் தான் இருக்கு. நம்ம அங்கே ஜவ்வாது மலையில் வந்து ஆதிவாசிகள் இருந்தாங்க, அவங்களோட நாங்கள் இருந்தோம். தினம் இந்த நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பார்த்து என்ன சார் நமக்கு லாபம், இவ்வளோ செலவு எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சிலதெல்லாம் நமக்கு வந்து எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது விஷயம் தெரியாமல் அந்த காலத்தில் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இல்லை. முன்னோர்கள் எதுவுமே பண்ணதில்லை. 12 ராசிகள் இருக்குதும்மா. இந்த 12 ராசிங்கிறது உலகம் புறாவும் இருக்குது தெரியுமில்ல? ஆமாம் சார். இங்கிலீஷ்லேயும் அதே 12 ராசி, இந்திய முறையிலையும் 12 ராசி. 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறான். சிம்மத்துக்கு வந்து அவன் லியோங்கிறான், தேளுக்கு வந்து விருச்சிகத்துக்கு வந்து ஸ்கார்பியோங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் அவனும் சொல்கிறான். எவனோ ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதில் சில நட்சத்திரங்கள் மாத்திரம் இந்த ஷேப்பில் போய் சில அது 12 ராசி எப்படிமா செலக்ட் பண்ணான்? அதில் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு ஒரு நட்சத்திரம் அது எப்போவுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும், அப்படி தான் துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும். துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிச்ச விளைவு என்ன ஆகுது? கப்பலில் போகும்போது ராத்திரி எங்கே எந்த பக்கம் போகிறோம் நமக்கு என்ன தெரியும்? கடல் நடுக்கடலில் அது அந்த கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்கல்ல சார், அந்த அதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான்ல. அப்போ கோடிக்கணக்கான நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்ல.